பதவியை படுத்திவிட்டேன் சாமி. பேசவில்லை, ஆடவில்லை, பாடவில்லை, பூமியாக படித்துவிட்டேன். இப்போது பேசும் திறனை அளிக்கின்றேன். ஓ பிரபாய தவமோ தவமோ பத்தவஞான வித்தவஞான மனோகர ஒன்றாக திரட்டி ஒரு பதவியை படைத்து என்னுடைய பேர் என்ன தெரியுமா? கிலோதமை. அழகான பெயர், அற்புதமான பெயர். இவளை வைத்துதான் அவங்களுடைய இருவருடைய கதையை முடிக்கப்படும். மாதி, சூதி, கலவி, பொய், மனுஷ வாழ்க்கையில இந்த 5 வரக்கூடாது. இந்த 5 வந்தா குடும்பம் எதனா ஒண்ணு அடிமைப்பட்டு கிடப்பாங்க. மது குடிச்சா பெண்ணை தேடும், பெண்ணை தேடினா அவன் பணம் கேட்பான், பணத்துக்காக சூதாடுவான், சூதாடும் பொழுது பணம் தேவைப்படும், வீடு வாசலாம் அதுல கொண்டு போய் அடமானம் வைப்பான். அப்படி காசு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பொருளை திருடுவான். நீயா நான் திருடனா? சத்தியமா நான் திருடலை அப்படின்னு போய் சொல்லுவான். அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, மதி, மாதி, கலவி, சூதி, பொய், இந்த 5 பஞ்சமா பாதக செய்யக்கூடாது. சாமி, பெற்றால் அழைத்தவர்கள் ஏராளம். ஆண்டவா, இந்த இந்திரன் கெட்டதும் பெண்ணாளி, அந்த சந்திரன் கெட்டதும் பெண்ணாளி. ரேவதியின் வார்த்தை கேட்டு பூரண அமாவாசை அன்றி பூலோகம் சென்றவன் உங்க மகாவிஷ்ணுடைய சாபத்தினால் ஆணாக இருந்தவன் பெண்ணாக மாறி என்னாவது பட்டார். அதே போன்று நான் பெண்ணார கட்டி என்னுடைய உடலெல்லாம் 1000 கண்களாக போக வேண்டும் சாபத்தை ஆண்டவா, இந்த பெண்ணை வைத்துதான் அவருடைய கதையை விழிக்கப் போகிறேன். அதனால் தான் எங்களுக்கு மறுபடி பார்த்தே எங்களுக்கு பேர் எவ்வளவு சந்திரன் கெட்டது பெண்ணாலே, அந்த சுத்திரனும் உபச்சந்திரனும் கிடப்பாவது இந்த பெண்ணாலே. நகலே திலோதமை, உன்னை ஏன் படைத்தேன்? எதற்காக படைத்தேன் தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள அழகை எல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு பதவியாக படைத்தேன். பேசும் திறனை கொடுத்துவிட்டேன். உனக்கு திலோதமை என பெயர் சுட்டிவிட்டேன். எதற்காக தெரியுமா? சத்த சாகர தீவை அழக்கூடிய இருவரும் தேவர்களை யுத்தம் செய்கிறார்கள். அவர்களை அழிக்கத்தான் உன்னை படைத்திருக்கிறேன். அப்பா, நானும் ஒரு பெண். அப்படி இருக்கும் பொழுது அந்த இருவரும் எப்படி நான் அழிப்பது? அதற்காக எனக்காக ஒரு ஆண் துணை படைக்க வேண்டும்ப்பா. கூறுவது சரியாகத்தான் இருக்கிறது. நானோ பெண்ணானவள் தன்னைத்தனிமை எப்படி செல்வது, அவர்களை எப்படி கொள்வது என்று கூறுகின்றார். உண்மை. இருந்தாலும் உனக்கு துணையாக ஒரு ஆடவனை படைக்க வேண்டும். இருந்தாலும் நேரம் காலத்தை பார்த்து இப்போது படைக்கின்றேன். நேரமோ ராகு காலம் வந்து விட்டது. அப்படியா? அதனால் இந்த ராகு காலத்தில் படைத்தால் உருவமானது சரியாக வராது. அதனால இப்ப இது படைக்க முடியாது. என்னப்பா சொல்றீங்க? உண்மைதானமா? எந்த உருவமா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப படைச்சே ஆகணும். அப்படியா? இது யாரை விட்டது? இப்போதே படைக்கின்றேன். எனக்கு ஒரு ஆண் குழந்தை படிக்க சொன்னேன்.
உனக்கே தெரியலையா? வேண்டாம் வேண்டாம் என்று பலமுறை உரைத்தேன். நேரமோ ராகுகாலம் தொடங்கிவிட்டது. இந்த நேரத்தில் படைத்தால் உருவமானது சரியாக வராது என்று பலமுறை கேட்கையா பார்த்தாயா? ஆணும் இல்லாது பெண்ணும் இல்லாது இது நகையாக பிறந்து விட்டது. தம்பி தம்பி இந்த பக்கம் தம்பி என்று அழைக்க வேண்டும். அந்த பக்கம் சென்று தங்கா என்று அழைக்க வேண்டும். தங்கா இப்போது பேசும் திறனை அழைக்கிறேன். பையன் மேலத்தாலும் சுத்துறா காதல் வராதா என்னக்கு காதல் வராதா லூசு பையா லூசு பையா லூசு பையா லூசு பையா உன் மேலத்தாலும் சுத்துறா உன்னை எதற்காக படைத்தேன் கேட்கிறாயா? சத்த சாகர தீவை ஆளக்கூடிய சத்த சாகர தீவு சத்த சாகர தீவு சத்த சாகர தீவை ஆளக்கூடிய சப்தம் என்றா சாகரம் என்றா கடல் அழகான 7 கடல் ஆமாடா ஒன்றாக கூடியதுதான் சப்த சாகரம். அதை ஆளக்கூடியவர் நீ யாரு? பிரம்மதேவன். உனக்கு என்ன வேலை? படைக்கும் தொழில். என்ன படிச்சது? உன்னை படைத்ததான் தான். ஏன் இது மாதிரி படிச்சுக்கிறேன்? நாலு காலத்தில் படித்ததால் ஆடும் இல்லாது பெண்ணும் இல்லாது ஆமா இந்த சூப்பர் பிகர் யாரு? யாரு? அகாடியா அதுல என்ன பண்ணுவாங்க? நீ வேற என்னன்னு பண்றீங்க? நல்லா தூத்துல அகாடி சொல்லுவாங்க உள்ள ஒக்கத்தான் பார்த்தேன். எனக்கு அக்காக கல்யாணம் பண்ணுவேன். எவ்வளவு துட்டு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு அக்காங்க கல்யாணம் பண்ணுவாங்க. நல்ல கொழுத்த போற உடைய அக்கா நீ மட்டும் தலத்து வழி அம்மா கூட உள்ள இது போய் என்னவா பண்றான்? ரொம்ப சரஸ்வதிக்கிற என்னவா பண்றியா? என்ன செய்யறோம்? நாக்கில தான் ஏறுறாங்க. எப்ப பாத்துறீங்க? நான் தான் 6 மணிக்கெல்லாம் ஜன்னல் வழி வச்சு பார்க்க கூடாதுண்ணா. படிக்கிற உள்ள போறேன். தெரியுமா? ராஜகாலம் ராவுகாலம் தம்பி நல்லா இருக்கிற பேரு அப்பா பாட உள்ள போ சொல்லு. சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சுத்திரன் அழைத்தங்களை அழிக்க வேண்டும். அதற்காக ஒரு பதுமை பதவை அதற்கு துணையாக உடன்படுத்திருக்கிறேன். சென்று செல்ல வேண்டும்.
அப்புறம் என் பாதுஷா, என் குலோப் ஜாமு, என் சிக்கன் ரைஸ். செல்ல கொஞ்சம் பக்கம். அடியாது இது யான் குட்டி. சேட்டு குட்டி சொல்றீங்க, சேட்டு குட்டி எல்லாமே உனக்கு கொஞ்சம் அக்கா. அதாடி. ஏன் நீ அப்படி தப்பா நினைக்கிறேன்? அதாடி. என்னப்பா? அழகான பதுமையாக அப்பா உன்னை என்ன படைத்திருக்கிறார். படைச்சிட்டாரு? உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் உனக்கு துணையாக இந்த ராவராஜன் எல்லாம் அக்கா கூட இருக்கணும் தம்பி. என் கூட சரியா? இப்ப நம்ம சவுக்கு தோப்புக்கு தான் போனோம். ஏன் சவுக்கு? சத்தத்துக்குறாயோ அதெல்லாம் வேணாம், தப்பு. சப்த சாகர தீவு சென்று சுந்திரர் உபச்சுந்திரர் 2 பேரும் சந்திக்கணும். இரு அரக்கர்களை சந்தித்து நமது வலையில உய வச்சு யாரு அதான் விழுந்து ஆகணும். அப்புறம் எப்படி போகலாம்? சரியா? போகலாமா? என்ன சொல்ற? சந்தோஷமா? ஜாலியா ஜாலியா. ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு அப்படிதான் அக்காடி ஆட மாட்டேன். செல்ல போய் உங்க அதெல்லாம் வேணாம், தப்பு. அதெல்லாம் போகலாமா நம்ம? தப்பா தப்பு. அழகாக பாடிக்கொண்டு பாடிக்கொண்டு 7 கடலை தாண்டி வந்து வந்தாச்சு. இதுதான் சப்த சாகர தீவு. தீவு. இரு அரக்கர்கள் எங்களுக்கு பார்க்கலாம். மணப்பெண் தேடினேன் தேடினேன் இதுவரை தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு மகாராணி எந்த நாட்டு தான் இருக்கிறது ஒண்ணுமே புரியவில்லையே. சரி, எனக்கு இதை எடுத்து ஓய்வு பெற்று பிறகு புறப்படுகிறேன். கனவா? தெரியவில்லை. இந்த பேயா பூதமா தெரியலையா? அண்டா சோத்து கதிபன் உண்டா குழம்பு மணிமேல் தெரிகிறது. இந்த முகத்தை காட்டு. ஐயோ, யாரியாண்டூர் ரவி பயங்கரமாக இருக்கிறது. கையில அடிக்கணும் தோணுது. பிடிக்க போற நீ இல்ல, நானும் மட்டும் வரல. வேற யாரு வந்திருப்பதே?
பக்கம் வாடா யானுக்கு இந்த மீனாட்சி எங்க அக்கா பிடிச்சிருக்குனா கிடையாது. போட்டு தாக்கு எங்களை யாருன்னு கேக்குறிய நீ யாரு இந்த நாட்டிற்கு வந்து என்ன யாருன்னு கேட்கிறாயே இதுதான் சாப்பிட்ட சாகர தேவை கேட்காதடா பாடு மூத்தம் சுந்தரா சுந்தரா ஓ நானேதான் சுந்தரன் என்பது நீதானா இந்த விரைவு பேருந்து எனக்கு வேண்டும். ஆனா வண்டி அப்செட் ஆயிடும் இவளை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது ஆ. நடைபெற இல்லை என்றால் இந்த மண்ணில் நான் மறைந்து விடுவேன் செத்துடுறா பாடு நம்மள ஒரு பங்காவது போறோம் அகாடி அப்பா உரைத்தவன் இந்த சுந்தரன் என்பது இவன்தான் அப்படியா உனது காம பார்வனை விழ வைத்து வச்சுட்டேன். அவன் சரியா சோப்பு போடணும் போடணும் அவன் சோப்பு போட்டு நம்ம வலையில விழ வச்சு வச்சு அதுதான் எங்க அகாடி எங்க அக்காவை கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்பொழுதே இப்பொழுதே பையன் இப்பவே முதல் ராத்திரி முடிச்சிருவாங்க நான் உனக்கு என்ன வேணும் அக்காவை நான் திருமணம் செய்து கொண்டால் நீ எனக்கு மச்சாண்டா 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 வாயில வச்சாண்டா வச்சாண்டா எங்க அக்காவை திருமணம் செய்யறனா ஒரு நிபந்தனை இருக்கிறது என்ன நிபந்தனைக்கா என்ன நிபந்தனை ஊரே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரவு 12 மணி நேரம் நள்ளிரவு 12 மணி நள்ளிரவு 12 மணி நேரம் ஊரே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் அடர்ந்த காடு அந்த அடர்ந்த காட்டிலே ஒரு அழகான வெள்ள மண்டபம் மண்டபம் அழகான வெள்ள மண்டபம் மண்டபம் அந்த வெள்ள மண்டபத்துக்கு கீழே எங்க அக்கா 2 குள்ள மண்டபம் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா பெரிய பள்ள மண்டபம் ஒன்று இருக்குது பல்ல 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 மண்டபம் பள்ள மண்டபம் 12 மணிக்கு நீ மாலையோடு வந்தீங்கன்னா திருமணம் செஞ்சுட்டு அப்படியே முடிச்சிடுறேன் எதுக்கு இரவு திருமணம் இப்போது திருமணம் செய்து கொள்ளலாமே ஆஹா அப்பதான் இந்த அழகான முகத்தை பார்க்கும்போது எப்படி எல்லாம் காட்சியிருக்க தோணுகிறது எப்படியா என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு நடை அழகு முகம் அழகு பார்க்கும் பொழுது அம்மா, கையை வச்சுனா சொல்பாடியா இருக்கும் தெரிகிறது அடி